சுவையான சேமியா பால் பாயாசம் ரெடியாகி விட்டது. அஸ்ஸலாம் அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பால் பாயசம், பால் சேமியா பாயசம் தான் செய்ய போகிறோம். 1/2 லிட்டர் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். இந்த காய்ச்சி எடுத்துட்டு அவ்வளோதான், காந்துருச்சு. இப்போ இறக்கிடுவோம். இப்போ சேமியா பாயசம் செய்கிறதுக்கு 1 கப்பு சேமியா, 1 கப்பு சீனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். பால் 1/2 லிட்டர் காய்ச்சி வச்சுட்டோம். ஒரு 3 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுடலாம். அவ்வளோதான், வேறு எந்த பொருள் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த முந்திரியும் கிஸ்மிஸையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் நெய் ஊற்றியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். இப்போது கிஸ்மிஸையும் முந்திரியும் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதே நெய்யிலே, இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான், இருந்தாலும் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். இன்னும் நல்ல வாசனை வரும். பாயசம் நல்ல வாசனையாக இருக்கும். நெய்யில் நல்லா வறுத்தாச்சு இந்த சேமியாவை. இப்போது 1 கப்பு சேமியா போட்டிருக்கனால 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பொதுவாகவே ஸ்வீட்டு நம்ம செய்கிறோன்னா லைட்டாக உப்பு போடணும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அந்த அளவு மட்டும் உப்பு போடுங்க. ஏலக்காய் நம்ம அதான் சொன்னேனே, ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் சேமியா நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சீனி போடணும். சீனி போட்டு சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாலை ஊற்றணும். ஏன்னா அந்த சீனி கரையிறதுக்கு முன்னாடி பாலை ஊற்றினா தெரிஞ்ச மாதிரி ஆயிடுது. அதனால நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு இதை மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், பாலில் போடுவேன். சீனியும் போட்டு சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாலில் போட்டோன்னா அந்த தெரிஞ்ச மாதிரி ஆகாது. பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. வேகவும் நல்லா சீனி போட்டேன். அதான் ஒரு கொதி வரவுமே இறக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை இறக்கி வச்சுட்டு பால் எடுத்து இதில் வச்சிட போகிறோம். காய்ச்சி வச்சுருக்கேன்னு சொன்னதில்ல, அந்த பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை இதில் அப்படியே ஆட் பண்ணிட போகிறோம். சேமியாவை பாலில் போட்டாச்சு. இப்போ சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரவும் நம்ம அடைச்சிடலாம். அவ்வளோதான், சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது 2 வேலை தான். இருந்தாலுமே எனக்கு எப்படின்னா, இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பால் தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். பாலில் கிண்டுனா அப்போ தெரிஞ்சிருது. இல்லை, சரி சும்மா சேமியா வேக வச்சு நம்ம பாலை ஊற்றி வேக வச்சுட்டு சீனியை போட்டோன்னு வைங்க, அப்பையும் என்ன பண்ணிடுது, அப்படியே திரண்ட மாதிரி ஆயிடுது. அதுக்கு தான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. பால் தெரியலை, தெரிஞ்ச மாதிரி ஆகலை. சேமியாவும் பாயசம் கரெக்டாக வருது. பாருங்கள், கொதி வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த முந்திரி திராட்சையை போட்டுடலாம். சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.